ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வசனங்களை நாம் தியானம் செய்யலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் பகுதி சகரியா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எவைகளை சிநேகிக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் சிநேகித்தல் என்று சொன்னால் நேசித்தல், விரும்புதல் என்று சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் அநேகர் என்ன செய்வாங்கன்னா, பொருட்களை சிநேகிப்பாங்க, பணத்தை சம்பாதிக்கிறது குறித்து சிநேகிப்பாங்க, அல்லது ஆடம்பரமான காரியங்களை விரும்புவாங்க, அல்லது நல்ல உடைகளை விரும்புவாங்க, அல்லது ஒரு வாகனத்தை விரும்புவாங்க, அல்லது ஒரு வீடுகளை விரும்புவாங்க, தோட்டங்களை விரும்புவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பலவிதமான காரியங்களை என்ன செய்வாங்க, சிநேகிப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய மைண்டுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் விரும்புவாங்க, சிநேகிப்பாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த உலகத்தோடு அது முடிந்து விடும். ஆனால் தேவ பிள்ளைகளே நாம் அப்படி இல்லாமல் உண்மையான நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு, உண்மையான சிநேகம் எது, எவைகளை சிநேகிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அவைகளை நாம் நேசிக்கும் பொழுதுதான் அது மகிமையாய் தேவனுக்கு ஏற்றதாக அமையும். ஆகவே தான் இன்றைக்கு எவைகளை சிநேகிக்க வேண்டும் என்கிற தலைப்பை நாம் நினைச்ச போகிறோம், தியானிக்க போகிறோம். சகரியா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 10ஆம் வசனத்தில் அது அழகாக ஒரு வசனம் என்ன செய்யுது, தெளிவாய் சொல்கிறது. இவங்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறாரு. சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியங்கள் அது. அப்போ ஏன் சொல்லுதார் அப்படின்னா, இவைகளை சிநேகிக்கணும்னு சொன்னாலும் ஜனங்கள் அவங்க காலத்தில் ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யாங்க, சிநேகித்து விரும்பினாங்க. அது நிமித்தம் நிறைய பாடுகளை பட்டாங்க, நிறைய செய்யாங்க, வேதனைகள்லாம் பட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டுக்குள்ளாக, இன்னலுக்குள்ளாக போய்விடக்கூடாது, திரும்பவும் போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களை திருத்தி சிலர் கொண்டு வராரு. கொண்டு வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க, இவைகளை சிநேகிக்கக்கூடாது, நான் சொல்கிறது சிநேகிங்கன்னு சொல்லி ஆலோசனையாக எச்சரிக்கையாக கொடுக்குறாரு. அப்போ அது என்ன கொடுக்குறாரு, எவைகளை சிநேகிக்க சொல்கிறாருங்கிறத பார்க்கணும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் போட்டிருக்கோம். அப்போ இன்னைக்கு நாம் சிநேகிக்க வேண்டும் எதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 விஷயத்தை போட்டிருக்கு. சத்தியம், அடுத்து சமாதானம். இந்த இரண்டையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு அதிகாரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், செய்தியின் தலைப்பில் பார்த்தபடி நாம் எவைகளை சிநேகிக்க வேண்டும் பார்க்கும்போது சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். சத்தியம்னா என்ன, உண்மைன்னு அர்த்தம். சமாதானம்னா என்ன, அமைதின்னு அர்த்தம். அப்போ உண்மையும் அமைதியும் சிநேகிக்க வேண்டும் சொல்லி தான் தேவன் சொல்கிறார். ஏன் உண்மையை சிநேகிக்க வேணும்னா, இன்றைக்கி அந்த உண்மை தான் உலகத்தில் அதிகமாக இல்லை. அந்த உண்மை அநேகருக்குள்ள இல்லாததால் அவங்க நினச்சாங்க பொய்யை சிநேகிக்கிறாங்க. அந்த சமாதானம் என்கிறது அமைதி. அந்த அமைதி யாரும் விரும்புறதில்லை, சண்டையை விரும்புகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சண்டை விரும்பக்கூடியவங்களும் இல்லாமல் அமைதி விரும்பக்கூடியவங்களும் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த மற்ற உலக காரியங்களை சிநேகிக்கிற சிநேகம் எல்லாம் உலகத்தோடு மடிந்து போய்விடும், நிலை இல்லாமல் போய்விடும். ஆனால் சமாதானமும் சத்தியமும் என்கிற அந்த கான்செப்டு இது பரலோகத்தை சார்ந்த, தேவனை சார்ந்த அழியாத காரியமாக இருக்கிறபடினால் இவைகளை நேசித்து சிநேகிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை யார் சிநேகிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் என்ன வாழ்க்கை அடைஞ்சாங்கிறத பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக ஆபிரகாம்னு ஒரு மனிதனை பார்க்கலாம். தேவன் பேசி அழைத்து அவன் இனத்தையும் நாட்டையும் தகப்பன் வீட்டையும் விட்டு தேவன் காட்டுகிறதுக்கு ஆபிரகாம் வந்தார். கூடவே சகோதரன் மகன் லோத்தையும் அழைத்து கொண்டு வரார். அப்படி வரும்போது கீழ்ப்படியும் பொழுது இவங்களுடைய ஆஸ்திகள் பெருகிவிட்டது, சொத்துக்கள் பெருகிவிட்டது. அப்போது ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை உண்டாகுது. அப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்வார், நம்ம சகோதரர்கள், நம்ம சண்டை போடக்கூடாது. நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான், ஆண்டவராகிய தேவனை உண்மையை அறிந்த நிலையில் அதை சிநேகித்தான். அதனால சண்டை போட வேண்டாம்னு சொல்கிறான். இன்னொன்று என்ன, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போனேன், இடதுபுறம் போனால் வலதுபுறம் போனேன், நாம் சகோதரன் சொல்லி சமாதானமாகிய அமைதியை விரும்பினான். அப்போ சத்தியத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடிய நிலையில் சிநேகித்து ஆபிரகாம் செயல்பட்டான். அப்போ இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவஜனமும், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும், வாலிப பிள்ளைகளும், வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், கல்வி ஸ்தலமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் உலகத்தார் போல செயல்படாதபடி நாம் சத்தியமாகி உண்மையை சிநேகிக்கிறோமா, அதை நிலைநாட்டுகிறோமான்னு யோசிக்க வேண்டும். சமாதானமாகி அமைதியை விரும்புகிறோமா என்பதை
நினைத்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் அதை விரும்பினால் செய்தார். ஏனென்றால் உண்மையாகிய தேவரை, அந்த உண்மையினால தேவன் தான், அப்படிப்பட்ட உண்மையாகிய சத்தியத்தை நேசித்தார், சிநேகித்தார், சமாதானமாகிய அமைதியை விரும்பினார். அப்போ நாம் அப்படி விரும்புகிறோமா அல்லது நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோமாங்க யோசிக்க வேண்டும். சரி, அதனால் அவருக்கு என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நண்பன் சொல்கிறார், நான் செய்ய போகிறதை மறப்பேனுங்கிறாரு. அப்போ கடவுளுடைய நண்பனாக வாழக்கூடிய கிருபையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு கொடுக்குறாரு. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஆண்டோடைய ஜனங்களும் தேவனுக்கு சிநேகிதராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் பார்வையில் சிநேகிதராக நாம் எண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகித்தால் தான் அது நடக்கும். ஆபிரகாம் சத்தியமாகிய உண்மையையும் சமாதானமாகிய அமைதியும் சிநேகித்தது போல நாமும் சிநேகிக்க வேண்டும். ஒரு ஊழியத்தில் இருக்கலாம், அது வேலையில் இருக்கலாம், கல்வித்தரத்தில் இருக்கலாம், தொழில் பார்க்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்டவர்கள் இருக்கலாம், சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் சத்தியமாகிய உண்மையை சிநேகிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், சமாதானமாகிய அமைதியை வெளிக்காட்ட வேண்டும். இவைகளெல்லாம் நம்ம செய்யும் பொழுது தேவனுக்கு சிநேகிதனாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம். தேவனுக்கு சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் நம்ம எதைகளை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, உலகத்தின் காரியத்தில் இல்லை, அழியாத சத்தியத்தையும் அழியாத சமாதானத்தையும் சிநேகிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ ஜனமும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவதாசரும் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சத்தியமாகிய உண்மையையும் சமாதானமாகிய அமைதியும் சிநேகித்து தேவனுக்கு சிநேகிதனாக மாற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமேன்.